Hi friends, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஜிஞ்சர் சிக்கன். இதை எல்லோ சிக்கன்னு சொல்லலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம எந்த வித மசாலாஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. என்னடா மசாலாவே ஆட் பண்ணாமல் இந்த சிக்கன் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? இந்த சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க செய்கிறதுக்கு போகலாம். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா சாஃப்டாக அதே மாதிரியே ஜூஸியாக நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும், அதுக்காக தான். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் நம்ம மஞ்சத்தூள் உப்பு தயிர் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறணும். நல்லா ஊறிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைத்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ராஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனில் நம்ம எந்த வித தண்ணியுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த தயிர் நம்ம சேர்த்த தயிரும் இந்த சிக்கன் வேகும்போது சிக்கன்லேருந்து தண்ணி நமக்கு ரிலீஸ் ஆகும். அதுவுமே நமக்கு போதுமானது. இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ண விடலாம். குக் பண்ணும்போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி நம்ம கிளற வேண்டாம். இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஆயிலோடு சேர்ந்து சிக்கனோட தண்ணியும் ரிலீஸ் ஆகி நல்லா நமக்கு சிக்கன் வெந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த ஜிஞ்சர் சிக்கன் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜிஞ்சர் சிக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அப்புறம் ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலான சிட்டி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.